சிவாய நம. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, குரு பயிற்சி. அதுவும் இப்போ இந்த குரு பயிற்சி அது ரெண்டு விதமாக வருது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கியம். இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு 7 நாள் ஒரு வித்தியாசம் வருது. மே மாதம் 26ஆம் தேதி 26/5/2026 மே மாதம், வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பகல் 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசியில் உச்சம் பெறுகிறார், பயிற்சி அடைகிறார். இதுதான் ஆலங்குடி குரு பயிற்சி. பாம்பு பஞ்சாங்கத்தின்படி உள்ளது. 108 கோவில் பஞ்சாங்கம் எல்லாத்துக்கும் மேலே ஆலங்குடி குரு பயிற்சி. ஒரு வாரம் கழித்து ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் திருக்கணித குரு பயிற்சியும் நடந்துருது. அப்போ ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் வித்தியாசம்லாம் திருக்கணிதம் வாக்கியம் இது ரெண்டுத்துக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்போ எப்படி பார்த்தாலும் குரு பயிற்சி. ஆதித்யாதி நவகிரகங்களில் முழு சுபத்துவமான கிரகம், ஒரு மனிதனையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருடைய ஜாதகத்தில் 8 கிரகம் பகை கிரகமாக இருந்து குரு மட்டும் சுபராக மாறுவாரே, ஆனால் எல்லா பகை கிரகத்தையும் இவர் நல்லவராக மாற்றிடுவார். தீயவர்களையும் நல்லவராக மாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் யாருக்குன்னா குரு. அதனால தான் அவருக்கு குருன்னு பேர் வச்சாங்க. அப்பேற்பட்ட சுபத்துவமான இயற்கை சுபரான குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பயிற்சி. 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ இதுக்கு முன்னாடி இப்போ 2026 குரு பகவான் 2014 உச்சம் பெற்றிருப்பார். யாரெல்லாம் 2014 குழந்தை பிறந்ததோ அவங்களுக்கெல்லாம் உச்சம் பெற்ற குரு பகவான். அதே போல் 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுவும் ரொம்ப முக்கியமான தருணம். ஏன்னா நாட்டுடைய சூழ்நிலை, கிரக அமைப்புகள் சரியில்லை. சனி பகவான், சனியும் ராகுவும் சேர்ந்து கலகத்தை உண்டு பண்ணி நிறைய வார் நடந்துக்கிட்டே இருக்குது, போர் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, நான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி தேதி என்னங்க? ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பதிவு பண்ணுறேன். குரு பகவான் பயிற்சி அடைவதற்கு 10 நாளுக்கு முன்பாகவே போர் முடிவுக்கு வந்துவிடும். இதுவரையிலும் யாரும் பதிவே போடலை, நான் முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த ஈரான் போராகட்டும், இஸ்ரேல் போராகட்டும், அமெரிக்காவாகட்டும் கட்டுக்குள் வந்துவிடும். குரு பகவான் வந்துட்டார்னா சமாதானம் ஆகிடும். அப்போ அது போன்ற உலக நிகழ்வுகள் எல்லாமே மாற்றங்கள், அமைதி நிலவும். இதை போல் உலகத்துக்கே அப்படி அமைதி நிலவும் போது, சண்டை சச்சரவுகள் விலகும்போது, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது. பல மாற்றங்கள் நிகழப்போது, நன்மைகள் நடக்கப்போது, பாசிட்டிவான நிறைய விஷயங்கள், வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான நேரம். அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். ஒரு சிலருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். தானாக வெற்றி மேல் வெற்றி குவியும். இப்படியெல்லாம் சுபத்துவமான குரு பயிற்சி. வாருங்கள், உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து விடலாம். மேஷராசி. மேஷராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இப்போ இது நாள் வரையில் மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 சனி ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதே போல் ராகுவுடைய பிரச்சனை இருந்தது. நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னே தெரியாது, எப்படி செயல்பட்டாங்கன்னே தெரியாது. கடன் கிடுகிடுன்னு கடன் வளர்ந்துருக்கும். 2 கோடி 3 கோடி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஒரு 3 கோடி ரூபாய் கடன் வந்துட்டுருக்கோம். எப்படி இவ்வளோ கடன் வந்ததுன்னே அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது, அனலைஸ் பண்ணவே முடியாது. அப்போ இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராகுவுடைய காரணம். அதே போல் நிறைய மேஷராசி என்பர்கள்
ரொம்ப விசுவாசமாக நம்பிக்கையாக ஒரு சில விஷயங்களை இருந்திருப்பாங்க. ஆனால் யாருக்கிட்ட இவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார்களோ அவங்களே மனசு கஷ்டப்படும்படியாக இவங்களை தூக்கி வெளியில் போட்டுருவாங்க, கவனிக்க மாட்டாங்க. யாருக்கு இவங்க உயிர் கொடுத்து வேலை செஞ்சாங்களோ அவங்களே இவங்களை மதிக்காத வகையில், உதாசீனப்படுத்துகின்ற வகையில், கொஞ்சம் டம்மி பண்ணுற மாதிரி, ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் மனசு கஷ்டமாக நடந்து போயிடும். அதோடு கூட இத்தனை நாள் பட்ட கஷ்டம், உழைப்பு அது வீணாக போயிருக்கும். மெயினாக சேமிப்புகள், பணங்காசு, அதிகாரம். சார் 2 தான் சார் முக்கியம். ஒன்று அதிகாரம், இன்னொன்று அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் நம்மளை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எது நமக்கு அதிர்ஷ்டமாக இருந்ததோ அதை நம்ம விட்டு விலகின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே போல் அதிகாரம் ரொம்ப 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 முக்கியம். பணங்காசு இருந்தால் கூட புண்ணியம் இல்லைங்க, அதிகாரம் இருந்தால் தான் அந்த பணத்துக்கே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அப்போ அதிகாரம், அதிர்ஷ்டம், பணம், காசு, இது எல்லாம் நம்மளை விட்டு ஒரு விலகியதை போலவும் நாம் ஏதோ ஒரு புது சிக்கலில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு பெரிய ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு காரணம் இந்த சனியும் ராகுவும் செய்த தொந்தரவுகள். எனக்கு தெரிஞ்சு நிறைய மேஷராசி நண்பர்கள் உலகம் முழுவதும், அவங்க எந்த மாநிலங்களில் வேண்டுமானாலும் இருக்கலாம், இல்லை எந்த நாட்டில் வேண்டுமானாலும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், இல்லை தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலைக்கு போகக்கூடியவங்க, ஜாபில் இருக்க ஒரு ஹையர் பொசிஷனில், ஒரு நல்ல ரேங்கில், ஒரு குவாலிட்டியான ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே கூட மேஷ ராசியாக இருப்பார்களே. ஆனால் தடுமாற்றம், ஒரு ஸ்டாண்ட் பையாக இருக்க முடியல. ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம், ஒரு ஸ்டாண்டர்டான நேம், இதெல்லாம் அவங்களால தக்க வச்சுக்க முடியல. அப்போ ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு அவங்களால ரியலைஸ் பண்ண முடியல. அப்போ இந்த சூழ்நிலையில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, கண்டிப்பாக குரு பெயர்ச்சி பரிகார யாகம், கண்டிப்பாக குரு பரிகார ராசியாக மேஷ ராசி அமைகிறது. சுபத்துவமான பெயர்ச்சிகள், சுபத்துவமான பரிகாரங்கள். அப்போ இந்த குரு பெயர்ச்சி நடந்தது அப்படின்னா மேஷராசிக்கு எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். புது வண்டி வாங்கிறது, அதே போல் வீடு கட்டுறது, இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடந்துக்கிட்டு இருக்கீங்க, அது பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு, இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, தள்ளி தள்ளி போகிறது, கட்ட முடியாமல் இருக்கிறது, இல்லை புது வீடு கட்டின்னு வந்துட்டீங்க, பெரிய கடன் ஆகிடுச்சு, உங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி முதல் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. குறிப்பாக அரசியல் தலைவர்கள் ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமே. ஆனால் மனசளவில் மனசு ஒரு கஷ்டமாக இருக்குது சாமி, மனசு ஒரு குழப்பமாக இருக்குங்க, யதார்த்தமாக இல்லை, ப்ராக்டிக்கலாக இல்லைங்க, எதேதோ நினைக்க தோணுது, ஒரு டிப்ரெஷன், ஒரு ஃபியர்னஸ், ஒரு கன்ஃபியூஷன். சரி, நீங்கள் யாராக ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், அல்லது ஜாபுக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம். சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். மேஷ ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களை காப்பாற்றும், உங்களை காப்பாற்றுகின்ற குரு பெயர்ச்சி. அப்போ நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சினால் 80% அளவுக்கு நல்ல பலனை பெறக்கூடிய ராசியாக, முதல் சுபத்துவமான ராசியாக, வெற்றி பெறக்கூடிய ராசியாக என்னுடைய மேஷராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்போ குருவால் அதிக பலன். 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு வரால் இடமாற்றங்கள் ஏற்படும், இடப்பெயர்ச்சிகள் ஏற்படும், டிரான்ஸ்ஃபர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் தேடி தேசாந்திரம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல யோகம் காத்திருக்கிறது. இடதோஷங்கள், செய்வினை பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக்கு செய்வினை கோளாறுகள் இருக்குமே. ஆனால்
அந்த செய்வினை கோளாறுகளினாலே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், அதெல்லாம் இந்த குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும். அப்போ மொத்தத்தில் குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்கு 80% நன்மை. அதே போல் இந்த குரு பெயர்ச்சி பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், பசங்க நல்லபடியாக படிக்கணும், அல்லது இந்த யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், இல்லை நல்ல வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அல்லது அந்த நீட்டு போன்ற பரீட்சைகளில் படிக்கிறாங்க சாமி பசங்க, அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கணும். நீட்டு, ஜேஇஇ, ஐஐடி அது போன்ற எக்ஸாமில் இருக்காங்க, அவங்களுக்கு பசங்க நல்ல படிப்பு சம்மந்தப்பட்டது, பிள்ளைகளுக்காக, மருத்துவ படிப்புகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, கல்யாணத்துக்காக, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை பாக்கியத்துக்காக, இல்லை தொழில் மெயினாக பிஸ்னஸ். அப்போ எல்லா பிரார்த்தனைகளுக்கும் குரு பெயர்ச்சி பரிகாரம் முக்கியம். இந்த குரு பெயர்ச்சிக்கு நாம் பரிகார யாகம் செய்கிறோம். 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், கம்பெனிக்காகவாக இருக்கலாம், ஸ்தாபனமாக இருக்கலாம், நிறுவனமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், மேபி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பெயரை பதிவு செஞ்சுக்கோங்க. நல்லதே நடக்கட்டும். இந்த குரு பயிற்சி சூப்பராக அமையட்டும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.